ஆன்மீக குருவாகிய ஆதித்ய குருஜிக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள். பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது. திருமண காலகட்டத்தில் வைத்திருக்கும் ஆண் பெண் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ பதிவில் இந்த ராகு கேதுகளை பற்றி அனைத்து பெற்றோர்களும் பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ராகு கேது என்றாலே உடனே பயம். அப்படி எதுவும் பயப்படாதீர்கள், அதில் எதுவும் ஒன்று இல்லை. தோஷம் என்பதே பெரும்பாலான ஜாதகத்தில் எதுவுமே கிடையாது. ஜோதிடத்தில் தோஷம் என்பதே கிடையாது. தோஷம் என்றால் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கிரகம் இருந்தால் அதனை ஜோதிடத்தில் தோஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒருவருடைய ஜாதகத்தில் 1ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தால் உடனே ராகு கேது தோஷம் அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த ராகு கேதுகள் குருவோடைய தொடர்பிலேயோ சுக்கிரனுடைய தொடர்பிலேயோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பிலேயோ பார்வையிலேயோ இருக்கும் பொழுது ராகு கேதுகள் அபரிவிதமான வளர்ச்சியை செய்து தரும். அதாவது சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் சரி, குருவோடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த ராகு கேதுகளுக்கு அந்த கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த ராகு கேதுகளுடைய தசைகள் வர வேண்டும். தசைகள் வரும்போது தான் ராகு தான் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்வார் என்று நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ராகு கேது தசைகள் வரவில்லை. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருடம் ஆகும். ஒரு மனிதனுக்கு திருமணம் காலகட்டத்திற்கு முன்னாடி ஒரு 25 வயதுக்கு முன்னாடியோ ராகு திசை வந்திருந்தாலோ அல்லது 70-75 வயதுக்கு பிறகு ராகு திசை வருவதாலோ பயப்பட தேவையே இல்லை. அந்த ராகு திசை நம்மளை எதுவும் ஒன்றும் செய்யாது. அந்த ராகுவுக்கு சனியோ செவ்வாயோ அமாவாசை சந்திரனோ இருத்தன்மையோட, அதாவது தீய கிரகங்கள் சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் சூரியன் இவர்களோடு தொடர்பில் இருக்கும்பொழுது தான் அந்த ராகு கெடு பலனை தருவார். அதாவது கெடுபலன் என்ற உடனே எல்லாரும் பயப்பட்டு விடுகிறார்கள். அதாவது கெடுதல் என்றால் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். திருமண காலகட்டத்தில் திருமணம் ஆகி கணவன் குழந்தைகள் தன்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து திருமணமாகி பெண் குழந்தை செல்லலாம். ஆண் குழந்தையாக இருந்தால் திருமணமாகி தந்தையை விட்டு வெளிநாட்டுக்கு செல்லலாம், இல்லை வெளியே படிக்க செல்லலாம், அல்லது வெளியூரில் சென்று வேலை பார்க்கலாம். இதுபோல் சுப பிரிவினை இருக்கிறது. எடுத்தவுடனே நம்ம அனைவருமே பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். இறந்து விடுகிறார்கள் என்று ஜோதிடத்தில் பயம் காட்டி ராகு கேது தோஷம், ராகு கேது உடனே தோஷம் இருக்கிறது, அதே போல் தோஷம் உள்ள ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டும், அதே போல் ஜாதகத்தை தேடி எல்லாம் அலைகிறார்கள். அதுபோல் எதுவுமே கிடையாது. ராகு திசை வரவில்லை என்றால் ராகு திசை பற்றி நாம் பயப்பட தேவையே இல்லை. அந்த ராகு சுபத்தன்மையோடு, அதாவது குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் தனித்த புதன், அதாவது சுபத்துவம், அதாவது குருஜியினுடைய விதிப்படி சுபத்துவ அமைப்பில் இருந்தால் அந்த தசைகள் எதுவும் செய்யாது. அதனால் பயப்படவே தேவையில்லை. ராகு கேதுகள் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்யும் என்று சொல்வார்கள். அதாவது இப்போ 1ஆம் இடத்தில் இருந்தால் அந்த லக்னத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த லக்னத்தில் இருக்கும்பொழுது ராகு ஒரு பிடிவாத குணத்தை தரும். அதாவது பாதி இருள்தன்மை, லக்னம் கெட்டுவிட்டது, லக்னாதிபதி சுபமாக இருந்து சுபத்தன்மை கிடைத்திருந்தால் அந்த ராகுக்கு ஒரு நிவர்த்தி ஆகிடும். அதே ராகு இருக்கும்போது அதை எங்கிருந்தாவது குரு பார்த்தால் சுக்கிரன் தொடர்பு கொண்டால் அந்த ராகு சுபத்தன்மை அடைந்து விடுவார். ராகு திசையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு நுழைந்து நல்ல பிரபலமாகி நல்ல நிலைமைக்கு ஆனார். ராகு குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை பெறும்போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். அதே போல் ஆதித்ய குருஜி அவர்கள் ராகு திசையில் தான் 50 ஆண்டு காலமாக அவர் ஜோதிடத்தில் இந்த அளவுக்கு பெயர் புகழ் வாங்கவில்லை. ஆனால் இப்போ ராகு திசை வந்தவுடனே அவர் உலகம் முழுக்க அவருடைய பெயர் புகழ் பரவி இருக்கிறது. அதுபோல் ராகு குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை பெறும்போது அபரிவிதமான வளர்ச்சியை, பணத்தை, நிறைய பொருளாதாரத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும், நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ராகு கேதுகள் நல்லதை செய்யக்கூடியது. அனைத்து கிரகங்களும் கெடுதலையும் செய்யும், அனைத்து கிரகங்கள் நன்மையும் செய்யும். அவர்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து, அவர்கள் எந்த வயதில் வருகிறார் என்பதை பொறுத்து ராகு கேதுகள் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பதை கணிக்க வேண்டும். இதற்கு தான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று நல்ல ஆலோசனை கேட்டு அதன் பிறகு
திருமண பொருத்தத்தை நாம் சேர்க்க வேண்டும். எடுத்த உடனேயே நீங்களே ராகு கேது இருக்கிறது என்றால் உடனே அதே போல் ராகு கேது ஜாதகத்தை பார்க்கிறீர்கள். இதுபோல் கிடையவே கிடையாது. ராகு கேது இருக்கின்ற பெண் ராகு கேது இல்லாத பையனை திருமணம் செய்து கொள்ளலாம். இதில் தவறு ஒன்றுமே இல்லை. அதேபோல் அந்த 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் உன்னுடைய காம்பினேஷன் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான காம்பினேஷன் இருக்கிறது. அந்த காம்பினேஷன் அடிப்படையில் தான் ராகு கேதுகளுடைய ஆளுமை, நன்மை, தீமை நம்ம கணக்கெடுத்து சொல்ல வேண்டும். இதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் ராகு கேது ஜாதகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ராகு கேது உள்ள ஜாதகத்தை ராகு கேது உள்ள ஜாதகத்தோடு சேர்க்க வேண்டிய என்று கட்டாயமே இல்லை. ராகு கேது இல்லாத ஜாதகத்தை ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்துடன் சேர்க்கலாம். அது எந்த தசையில் வருகிறது, தசாபுத்தி கணக்கை போட வேண்டும். போட்டு அதுக்கு நன்மை தரும் வகையில் அந்த ராகு கேது இருக்கிறதா, தீமை தரும் வகையில் அந்த ராகு கேது இருக்கிறதா என்பதை கணக்கெடுக்க வேண்டும். தயவுசெய்து ராகு கேது ஜாதகத்தை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. இதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் 3 வருடம் 4 வருடம் 2 வருடம் நீங்கள் தான் அலைய போகிறீர்கள். பெற்றோர்கள் உங்களுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இதை ஜோதிடர்களிடம் நீங்களே அலசி கேளுங்கள். ஏன் இது ராகு கேது உள்ளது என்ன செய்யும், எதற்காக இது கெடுக்கும் நிலையில் இருக்கிறதா, நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறதா, இதனை எங்களுக்கு நல்ல தெளிவாக கூறுங்கள் என்று பெற்றோர்கள் நீங்கள் தான் ஜோதிடர்களிடம் கேட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களே ஜோதிடர்களிடம் செல்லாமல் நீங்களே ஜாதகத்தை பார்த்து சில விதிமுறைகளை வைத்து, அதாவது நீங்களே உங்களுக்குள்ளே ஜாதகத்தை பார்த்து கொண்டு குழப்பிக்கொண்டு அலைச்சலுக்கு நீங்களே உள்ளாகிறீர்கள். இதுபோல் தயவு செய்து செய்யவே செய்யாதீர்கள். ஜோதிடரிடம் சென்று அலசி பார்த்து ஜாதகத்தை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ராகு கேதுகள் என்ன சொல்வது, 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உடனே கணவனுக்கு பாதிப்பு அப்படி என்று சொல்கிறீர்கள். ராகு திசை வரவில்லை என்றால் 7ஆம் இடத்தில் கணவனை பாதிக்காது. அந்த ராகுக்கு குருவோ சுக்கிரனோ தொடர்பு இருந்தால் கணவன் இறக்க மாட்டார். 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் உடனே 7ஆம் பாவக அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அடுத்தது சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பாவகம் ராகு இருந்தால், 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அந்த பாவகம் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம். அந்த தசை வந்தால் மட்டும்தான் ராகு அந்த பாவகத்தை கெடுப்பார். அதுபடி வரவில்லை என்றால் அந்த பாவகத்தை கெடுக்க மாட்டார். அந்த பாவகாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால், 7ஆம் பாவகாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் ராகு 7இல் இருப்பதால் எந்த தவறுமே இல்லை. அடுத்தது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்தது இப்படி இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு யோகர் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9, 1, 4, 7, 10, 3, 11 இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் வந்திருந்தால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு எந்த விதமான தொந்தரவும் தரமாட்டார். ராகுக்கு சஷ்டாஷ்டகமாக 6, 8 இடத்தில் கிரகங்கள் இருக்கிறதா, அதோடைய தசாபுத்திகள் வருகிறதா, பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதி, இந்த மாதிரி அஷ்டம சனி, ஜென்மச்சனி, இது போன்ற தசாபுத்திகள் அமைப்பை கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிடு பெற்றோர்கள். எடுத்த உடனே என்னுடைய பையனுக்கு ராகு கேது இருக்கிறது, ராகு கேது ஜாதகம் வேணும், இதேபோல் ஜாதகத்தை தேடினால் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். விரைவில் உங்களுடைய மகனுக்கோ திருமணம் நடப்பது சிரமமாக இருக்கும். நீங்கள் தான் அலைச்சலுக்கு உள்ளாவீர்கள். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அலைய போகிறீங்க. இந்த மாதிரிலாம் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. தயவுசெய்து நீங்கள் தான் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். உங்களுக்கு விழிப்புணர்வு வந்தால்தான் உங்களுடைய மகன்களுக்கோ மகளுக்கோ திருமணம் எளிதில் நடைபெறும். இதுபோல் ஏகப்பட்ட ஜோதிடத்தில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. இதனை பார்த்து தயவு செய்து பயப்படாதீர்கள். ஒரு விழிப்புணர்வுக்கு வாங்கள். ஜோதிடத்தை வைத்து கொண்டு, ஜாதகத்தை வைத்து கொண்டு நீங்கள் படும் கஷ்டம் ரொம்ப மன வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் திருமணம் செய்வதற்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை எப்படி சரி செய்வது என்றே தெரியவில்லை. இப்பொழுது இந்த கொரோனாவுக்கும் பிறகு ஒரு 5 ஆண்டு காலமாக மக்கள் ரொம்ப திருமணத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஜோதிடராகிய நான் என்னால் முடிந்தவரை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும்
கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் முடிந்தவரை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன், அவ்வளவுதான். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பெற்றோர்களுக்கு ஒரு தன்னால் முடிந்தவரை ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் உற்றார் உறவினர் சொந்தக்காரர்களுக்கு ஷேர் செய்து இதை பகிர்ந்தளித்து இதில் நன்மை இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் தீமை ஏதாவது தவறாக இருக்கும் என்றால் உங்களுடைய மனதை பொறுத்து விட்டுவிடுங்கள். எனக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் நான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.